குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இயல் 2ல் உள்ள திருக்குறள், அதாவது வாழ்வியல், அதுல திருக்குறளை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது எனது வாழ்வியல்னா வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை கூறக்கூடியது. ஓகேம்மா? சரி, நுழையும் முன் பார்ப்போம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைப்பவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். அதாவது மக்கள் பயனுள்ள வழியில வாழ்றதுக்கு வழிகாட்டியாக அமையக்கூடியது என்னது? அறநூல்கள். அதாவது அறத்தை மட்டுமே நமக்கு கூறக்கூடியது. அதாவது மக்கள் வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற நல்லது கெட்டதை கூறக்கூடியதான் அறநூல்கள். இந்த அறநூல்கள்ல உலக பொதுமறை, அதாவது உலக பொதுமறை என்னது? உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துக்களை கூறக்கூடியதான் என்னது? உலக பொதுமறை. அப்படிங்கிற சிறப்பை பெற்றது என்னது? நம்மளுடைய திருக்குறள். இந்த திருக்குறளை பொறுத்தளவுல என்னது? இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துக்களை நமக்கு கூறுறாங்க. அதுதான் உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்ல கொடுத்திருக்காங்க. அதனால தமிழ் மக்கள் மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது, இந்த வழியில நடக்கணும்னு கிடையாது. உலக மக்கள் எல்லாருமே இந்த வழியில நடந்தாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுதான். ஓகேமா? திருக்குறளில் இல்லாத செய்திகளே கிடையாது. ஏன்னா எல்லா கருத்துக்களையும் இதுல கூடியிருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் தேவை கிடையாது, வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாத்தையுமே இதுல கொடுத்திருக்காங்க. 7 சொற்களில், அதாவது இது 2 அடியில வரக்கூடியது. முதல் அடியில 4 எழுத்து, 4 சொற்களும், 2வது அடியில 3 சொற்களும், இப்படி அடி மாறாமல் எழுதக்கூடியது. இந்த ஆக எனது 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை நாம பயில்வோம். அதாவது வாழ்வில் பின்பற்றுவோம். நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். ஓகேமா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். கடவுள் வாழ்த்து. ஃபர்ஸ்ட்ல நமக்கு கடவுள் வாழ்த்து கொடுத்திருக்காங்க. அதாவது கடவுள்னா என்னது? தெய்வம். தெய்வம்னா எல்லாத்துக்கும் பொதுவாட்டு எல்லா தெய்வமும் உண்டு. ஆனா அவரவருக்கு எந்தெந்த தெய்வத்தை இது பண்றோமோ அது அவங்கவுங்க கடவுளை நீங்க முதல் வாழ்த்துக்களாட்டு நம்ம பண்றோம், அப்படிதானே? இப்ப இதுல கடவுள் வாழ்த்து கொடுத்திருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்கு முதன்மையாக வரக்கூடியது என்னது? ஆ. அகரம். அகரம் தான் என்னது? முதல் எழுத்து. அதே மாதிரி என்னது? ஆதி பகவன். இந்த உலகத்துக்கெல்லாம் யாரு? அந்த ஆதி பகவன். பகவன் என்னது? இறைவன். அந்த இறைவன் தான் என்னது? முதல்ல ஆரம்பத்துல என்னது? நம்ம இந்த மக்களை, இந்த உலகத்தை தோற்றுவித்தது யாரு? பகவான், அதாவது இறைவன், அப்படிதானே? இந்த இறைவன் இல்லாட்டா எதுவுமே கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் அவரவருக்குன்னு ஒரு தெய்வத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த தெய்வம் தான் நமக்கு முதற் கடவுள், அப்படிதானே? அந்த உலகம் தோன்றுவதற்கு முதன்மையாக இருந்தவங்க அந்த இறைவன் தான். இப்போ எழுத்துக்கள் தொடங்குவதற்கு முதன்மையாக இருக்கக்கூடியது அகரம். அது மாதிரி இந்த உலக மக்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது யாரு? அந்த இறைவன். ஓகேமா? அதுதான் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படிங்கறது இந்த பாட்டோட பொருள். ஓகேமா? சரி, நெக்ஸ்ட் ஒன்ஸ் மோர் இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கூட நான் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. வான் சிறப்பு. வான் என்னது? வானம். வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மலையினுடைய சிறப்பை நம்ம இப்ப பார்க்க போறோம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை அந்தந்த உரிய நேரத்துல பெய்யணும். அப்படி பெய்யாம போனா உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது? பசிப்பிணியால துன்புறுவாங்க அப்படிங்கறதுதான். அதாவது மழை எந்த சமயம் பெய்யணுமோ கரெக்டா அந்த நேரத்துக்கு பெய்யணும். இப்போ பயிரெல்லாம் நமக்கு பயிர் ஏத்துறோம், கரெக்டா அது விளையும் போதைக்கு என்னது? அது வளரும் போது அந்த மழை கரெக்டா பெய்யணும். அப்பதான் என்னது? அந்த பயிர்கள்லாம் செழித்து வளரும். அந்த சமயம் பெய்யலைன்னா அதுக்கு தேவையான நீர் கிடைக்காது. அதெல்லாம் என்ன செய்யும்? அந்த பயிர்கள்லாம் என்னது? அழிஞ்சு போகும். அப்போ நம்ம என்னது? நமக்கு சாப்பாடுக்கு என்னது? அரிசியில இருந்து பயிர்கள் உள்ள எந்த இதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ பசினால உலக மக்கள்லாம் துன்புறுவாங்க அப்படிங்கறதுதான். அதுக்கு காரணம் என்னது? அந்த மழை. அந்த மழை கரெக்டா அந்தந்த உரிய காலத்துல பெய்தாதான் உலக மக்கள்லாம் பசி இல்லாம நன்றாக வாழ முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? ஒன்ஸ் மோர் கூட இந்த பாட்டை சொல்றேன். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட பொருள். ஓகேமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்ப்போம். இதுவும் வான் சிறப்பு தான். கெடுப்பதும் கொட்டார்க்கு சார்வார் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது இதுவும் மழையை பத்தி தான்.
உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது உரிய காலத்தில் என்னது, ஒரு பயிரை வச்சுக்கிடுவோம், ஒரு பயிறு என்னது வளர்ந்து வரும்போதைக்கு அந்த சமயம் பெய்யாம என்னது அந்த அதெல்லாம் என்னது வாடி போகும், அந்த பயிர்கள்லாம் வாடி என்னது கரிஞ்சு போகும். அது இதுதான் கெடுக்கிறது. இந்த உரிய காலத்துல பெய்யாம கெடுப்பதும் இந்த மழை தான். அதே மாதிரி உரிய காலத்துல, அதாவது கரெக்டா அந்த நேரத்துல அந்த மழை பெய்துட்டுனா என்னது அந்த செடிகள்லாம் நல்லா செழித்து வளர்ந்து நமக்கு தேவையான பலனை கொடுக்கிறது. அதை காக்கக்கூடியதும் யாரு, இந்த மழை தான் அப்படிங்கிறதுதான். இதுதான் இந்த பாட்டோட ஒருத்து. அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படிங்கிறதுதான். ஒன்ஸ் மோர் இந்த பாட்டை நான் ரீட் பண்ணுமா? கெடுப்பதும் கொட்டார்க்கு சார்வார் மற்று, அதாவது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வார் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படிங்கிறதுதான். இந்த 2 பாட்டுமே வான் சிறப்பினுடைய பாட்டு. ஓகேமா? சரி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நீத்தார் பெருமை. அதாவது சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர், சேர்க்கரிய செய்கலாதார். அதாவது முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்று இருப்பவங்க யாரு, சிறியோர். அதாவது ஒரு செயலை நம்மளால முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது. அதை செய்யறதுல நம்ம செய்து காட்டுவோம் அப்படின்னு என்ன தன்னம்பிக்கையோட அந்த செயலை நம்ம செய்து காணிக்கக்கூடியவங்க தான் யாரு, பெரியோர். மனசிலாச்சா? ஐயோ இதை கேட்ட உடனே எனது இந்த வேலையை என்னால செய்ய முடியாது அப்படின்னு எனது உடனே சொல்லி அதை முயற்சியே பண்ணாம முடிக்கக்கூடியவங்க யாரு, சிறியோர் அப்படிங்கிறது. அதனால எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் நம்மளால முடியும், ஒரு படிப்பை எடுத்தாலும் நம்மளால முடியும், படிச்சு காணிப்போம், ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகி காணிக்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட்டு இருக்கிறவங்க தான் இது பெரியவங்க. முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் சின்னவங்க. என்னால முடியாதப்ப இதெல்லாம் என்னால படிக்க முடியாது இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க சிறியவர்கள். மனதளவுல நீங்க யாரு, சிறியவர்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? ஒன்ஸ் மோர், சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர், சேர்க்கரிய செய்கலாதார் அப்படிங்கிறது. அதாவது முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்று கூறக்கூடிய யாரு, சிறியோர். நெக்ஸ்ட், மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தம்மை விட தன் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது ஒரு தாய் தந்தையே இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எனது அவங்களோட அறிவுடையவர்களாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி தான். அதாவது நம்மளோட நம்ம பிள்ளை, அதாவது நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம், நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ கூலி வேலை செய்து நம்ம பிழைக்கிறோம். ஆனா அந்த கஷ்டத்திலையும் தான் பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. ஏன்னா தான் பிள்ளை நம்மளை விட நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி படிக்க வைக்கணும். இதே அந்த பிள்ளை படிச்சு நல்ல பெரிய ஆளா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, நம்மளோட அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துட்டான், அறிவுடன் ஆயிட்டான் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்டுக்கும், அதாவது பெற்றோருக்கும் அது மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. அப்படி தரமா? அதுதான் தம்மின் தன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. தம்மை விட தன் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஓகேமா? சரி, நெக்ஸ்ட் அதே அதுல உள்ளதுதான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு தாயானவள் தன் குழந்தை பிறந்த உடனே தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை, நம்ம குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படிங்கிற அது ஒரு சந்தோஷத்தோட பார்ப்பாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு எப்ப கிடைக்குதோ, அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அவன் நல்ல ஒரு படிச்ச சான்றோன் அப்படின்னு எல்லாரும் அவன் பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளை, நல்லா படிச்சு நல்ல பதவியில இருக்கிறான், இல்ல நல்ல விளையாட்டுல நல்ல முதன்மையா இருக்கிறான் இப்படின்னு 4 பேர் போற்றும்படியாக அவன் வாழ்ந்தான்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சி அவங்க அடைவாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படிங்கறதுதான். அதனால நீங்களும் என்ன செய்யணும், உங்க அம்மாவுக்கு நல்ல குழந்தைங்களா வளர்ந்து நல்ல அவங்களுக்கு புகழை தேடி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? சரி, நெக்ஸ்ட், அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கே, அதாவது அன்பே இல்லாதவங்க என்னது யாருக்குமே கொடுக்க மனசு வராது. எல்லாம் எனக்கு 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 அப்படின்னே சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் என்னது கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அது பாசமே இல்லாதவங்க, அன்பே இல்லாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதே அன்பு உடையவங்க என்னது தன் உடம்பு உயிர் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவதான் அன்புடையவங்க. அன்புக்காண்டி உயிரே கொடுப்பேம்பாங்கல்ல அப்படிதானே, அந்த மாதிரி. இதே அன்பு இல்லாதவங்க எதுவும், அதாவது ஒரு சின்ன ஒரு பொருளை கூட என்னது ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எந்த பிரயோஜனமே கிடையாது அடுத்தவங்களுக்கு. இதே அன்புடையவங்க என்னது தன்னால முடிஞ்ச அளவு உதவுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்ல, தன் உடம்ப கூட அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. தன் உயிரையும் என்ன செய்வாங்க, மதிக்காம அடுத்தவங்களுக்கு உதவுவாங்க. அப்படிங்கறதா இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? சரி, ஒன்ஸ் மோர் கூட அந்த பாட்டை சொல்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தமக்கே என்பார். ஆனா அன்புடையவங்க தன் உடம்பையும் பிறருக்கு என்பார்கள். அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? சரி, நெக்ஸ்ட் அதே அன்புடைமையில உள்ள இன்னொரு பாட்டு. அன்பின் வலியது உயர்நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பதுதான் உயிர் உள்ள உடல். ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னது, வாழ்க்கையில அவன் வாழ்றான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு அன்பு. மனுஷாச்சு அவனுக்கிட்ட அன்பு இருக்கணும். அப்படி இல்லாதவங்க அவங்க இருந்தும் இல்லாதது மாதிரி. அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அவங்க இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க இருக்கிறதோட இல்லாம இருக்கிறது மேல் அப்படிங்கிறதுதான். அவங்களோட உடம்ப என்ன சொல்றாங்க, வெறும் எலும்பும் தோலும் பொருத்திய ஒரு வெற்று உடம்பு அப்படிங்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க. ஓகே? அதனால வாழ்க்கையில நம்ம எல்லாத்திலும் என்னது அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான். யார்கிட்டையும் அன்பு இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. எல்லோரிடம் அன்பாட்டு, எல்லா உயிரிடத்தும் அன்போட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? ஒன்ஸ் மோர் கூட அந்த பாட்டை சொல்றேன். அன்பின் வலியது உயர்நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். ஓகே? அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோலும் தான். அவங்களுக்கு என்னது உயிரும் உடம்பும் இருந்தும் இல்லாதது மாதிரி அப்படிங்கறதுதான். ஓகேமா? சரி, நெக்ஸ்ட் இனியவை கூறல். இனியவை என்ன, இனிய சொற்களை கூறல் அப்படிங்கிறது. ஓகேயா? பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. அதாவது ஒருத்தன் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் படிச்சு பெரிய அறிவுடைய சான்றவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு என்ன இருக்கணும், அவங்களுக்கு பண்பு இருக்கணும். பண்பு பணிவும் இருக்கணும். பெரியவங்களை பார்த்தா பணிவோட நடந்துக்கணும். பாவப்பட்டவங்களை பார்த்தாலும் பணிவோடு, நம்மள்ட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு திமிரு இருக்கவே கூடாது. அந்த திமிரு இருந்துன்னா அவனுக்கு என்னது, அதாவது அந்த ஒரு பெரிய அந்த திலக்கணம் அப்படிம்பாங்கள்ல, அந்த கர்வம், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் அவன்கிட்ட இருந்துனாக்கா அவனுக்கு என்னது, அதெல்லாம் என்னது, அந்த இது இருந்து அவனுக்கு பணம் இருந்து இல்லாதவன் போலதான். அவனுக்கு என்னதான் அவன் அணிகலன்கள் அது இதுன்னு கழுத்து நிறைய வாரி அடிச்சுக்கிட்டு எல்லாம் நிறைய கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு ஒருத்தங்க என்ன செய்யறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பணிவு இல்லாட்டா அது அந்த அணிகலன்கள் உண்மையான அணிகலன்கள் கிடையாது. அந்த பணிவு தான் அவங்களுக்கு உண்மையான ஒரு அணிகலன்கள். ஓகேயா? அதுதான் இதனுடைய கருத்து. ஓகேமா? பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. அதாவது அடுத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போது பணிவோடு இனிமையான சொல்லால பேசி அவங்கள்ட்ட பேசணும், பழகணும். ஓகேயா? ஏன்னா இதனால நம்மள்ட்ட எதுவுமே குறைஞ்சு போறது கிடையாது. நம்மளோட பணமோ எதுவுமே புகழ் எதுவுமே குறையாது. நம்ம பணிவோட சொல்றதுனால, ஐயோ என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் எவ்வளவு பணிவாட்டி எவ்வளவு மரியாதையா இருக்கிறான் அப்படின்னா, இவ்வளவு இனிமையான சொல்லால பேசுறேன், இவ்வளவு இனிமையா இப்படியும் சொல்றான், இப்படி இருக்காங்களே நம்மள பெருமையாதான் சொல்லுவாங்க. இதே நம்ம பணிவு இல்லாம ஒரு கர்வத்தோட எடுத்தெறிஞ்சு நம்ம ஒரு இன்சொல் இல்லாம எடுத்தெறிஞ்சு பேசியாச்சுன்னு சொல்லுவாங்க, சே இவன் எல்லாம் ஒரு பிள்ளையா, எந்த மாதிரி இப்படி பேசிட்டு போறான்னு வெறுப்பு தான் அவங்களுக்கு மேல வரும். முக்கியமா? அதனால நீங்க இந்த மாதிரி பணிவோடு எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு பெரிய ஆளானும் பணிவும் இன்சொல்லும் உங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால நீங்க பணிவோடு இன்சொல்லோடு எல்லாத்தையும் பழகணும் அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? அதுக்குதான் உங்களுக்கு இதை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதே இனியவை குரல்ல இன்னொரு பாட்டு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா என்னது, இனிய சொல் இருக்கும் போது இனிமை இல்லாத சொல்ல பேசுவது எதுக்கு அப்படிங்கிறதா. அதாவது அதுக்கு எதுக்கு ஒப்பா சொல்றாங்க, அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னா கனி இருக்கும்போது, அதாவது நல்ல பழம் பழம் இருக்கும்போது, பழுத்த பழம் நல்ல இனிப்பு சுவையுடைய அந்த பழம் இருக்கும்போது, அந்த புளிப்பு சுவையுடைய இல்ல கசப்புடைய அந்த காயை எதுக்கு நம்ம சாப்பிடுறோம், அப்படிதானே? அந்த காயை சாப்பிடாம பழத்தை சாப்பிடலாமே. அதே மாதிரிதான் இனிய சொல் இருக்கும்போது எதுக்கு கடுஞ்சொல்ல நம்ம பேசுறோம்.
அது இனிய சொல்ல சொன்னா யாருக்கும் கஷ்டமும் இருக்காது, எல்லோருக்கும் கேட்கவும் இனிமையா இருக்கும், யாருக்கு மனசையும் காயப்படுத்தாது. இதே நம்ம எனது கடுஞ்சொல் பேசும்போது அவங்களுக்கு மனசையும் கஷ்டப்படுத்தும், நம்மளையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மள என்னது பொல்லாதவங்க அப்படின்னு கெட்ட பேர் தான் நமக்கு கிடைக்கும். அதனால எப்படி நம்ம கனி இருக்கும்போது காய சாப்பிட மாட்டோமோ அதே மாதிரி இனிய சொல் இருக்கும்போது இனிமை இல்லாத கடுஞ்சொல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கறதான் இந்த பாட்டோட கருத்து. ஓகேமா? நீங்களும் என்னது வாழ்க்கையில எல்லாத்துட்டையும் இனிய சொற்களையே பேசணும், கடுஞ்சொல்ல பேசாதீங்க அப்படிங்கறதுதான். சரி, ஒன்ஸ் மோர் கூட இந்த பாட்டை சொல்றேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதாகும். ஓகேமா? இப்ப அந்த 10 பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஓகேமா? இனி நெக்ஸ்ட் நூல் வெளி பாருங்க. இந்த பாடலை பாடியவர் யாருமா? திருவள்ளுவர். அதாவது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை உடையது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. இக்குறளுக்கு உலக பொதுமறை, அதாவது வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களில் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது என்னது இந்த திருக்குறள் என்னது இப்ப இந்த திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவீங்க? திருவள்ளுவர். இது இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அதாவது என்னது இவரை எப்படிலாம் புகழ்றாங்க? வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்களால இவரை போற்றாங்க. ஓகேயா? இது என்னது முப்பெரும் பிரிவுகளை உடையது. என்னெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? திருக்குறள் எதெல்லாம்? அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 133 அதிகாரங்களை உடையது. இதன் திருக்குறள் மொத்த பாடல்கள் எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். ஓகேமா? இதெல்லாம் இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் நீங்க தெரியும். அது மட்டும் இல்லாம என்னது இது திருக்குறளை எவ்வாறு வழங்குறாங்க? உலக பொதுமுறை, அதாவது வாயுரை வாழ்த்து அப்படின்னு வழங்குறாங்க அப்படின்னு. இது எத்தனை மொழிகள்ல? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எப்படிங்கிற இதுல இருந்து சின்ன சின்ன ஒன் வேர்ட் கொஸ்டின்கள்லாம் நீங்க ஆன்சர் இதுல இருந்து எடுத்து கேட்பாங்க. நீங்க என்னது இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிடுங்க. ஓகேமா? நெக்ஸ்ட் மதிப்பீடு. இதெல்லாம் உங்களுக்கு நான் இதுல கொஸ்டின் ஆன்சர்ல உங்களுக்கு போட்டோ எடுத்து ஆன்சர் இதில் உள்ளதெல்லாம் நான் அப்புறமா அனுப்பி விடுறேம்மா. இப்ப இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல என்னது? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதியல மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? ஊக்கமின்மையா? அறிவுடைய மக்கள் வன்சொல் சிறிய செயல்னு இருக்கு. அறிவுடைய மக்கள் டிக் பண்ணிக்கிடுங்க. ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? இன்சொல். ஓகேமா? மாலை, காதணி, வன்சொல்லாம் கிடையாது. இன்சொல் தான் என்னது? சிறந்த அணி. அப்புறம் பொருத்தமான சொற்களை கொண்டு அந்த பாடலை நிறைவு செய்யணும். பாருங்க. இனிய உளவாக என்ன டேஸ்ல என்னது? உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. காய் அதுல போட்டுடுங்க. அப்புறம் அன்பிலார் டேஸ் என்னது? எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் டேஸ் என்னது? என்பும் உரியார் பிறருக்கு அப்படின்னு அந்த பாடலை நீங்க நிறைவு செய்யணும். ஓகேமா? அப்புறம் பின்வரும் செய்தியில் பொருத்தமான திருக்குறளை என்னது எழுதுங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்வுடன் கூறுகிறார். அப்ப இந்த சென்டென்ஸினுடைய, அதாவது இந்த செய்திக்கு பொருத்தமான குறள் என்னது? மூணு குறள் கொடுத்திருக்காங்க. இதுல பொருத்தமான குறள் என்னது? ஈன்ற பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுதான் இதனுடைய இந்த தொடரினுடைய ஆன்சர். ஓகேமா? இந்த பேராகிராஃப் பொருள் இதுக்கு இணையான ஆன்சர் என்னது? ஈன்ற பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுதான் என்னது? இதுக்கு பொருத்தமான குறள். ஓகேமா? அதை டிக் பண்ணிக்கிடுங்க. குருவினாக்கள் இருக்கு, 3 குருவினாக்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஓகேமா? போட்டோ எடுத்து. ஓகேமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம பாடத்தை முடிச்சுக்கிறோம். சரி, நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ இதெல்லாம் இருக்க கூட படிச்சுக்கிடுங்க, ரீட் பண்ணுங்க. இந்த குறள் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கிடுங்க மனப்பாடமாட்டு. அப்புறம் அடி பெறலாமா நீங்க எழுதணும். ஓகேமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்மா.